Hi friends, welcome to New Mechanical Mind. ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சீரீஸில் 9/12/2024 இருந்து 14/12/2024 வரைக்கும் கேட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சரை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த இன்டர்வியூ கொஸ்டின் ஆன்சரை பற்றி பார்க்காதவங்க மேலே வர லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. 9/12/2024 அன்னைக்கு கேட்ட கொஸ்டின், What is the acceptance criteria for percentage of GR&R in variable R&R study in MSA? MSAல variable R&R studyயோட percentage of GR&R இதோட acceptance criteria என்ன? இதுதான் கொஸ்டின். இதுக்கு கொடுத்திருந்த ஆன்சர்ஸ் less than 30, less than 5, less than 10, less than 1.67. இதுக்கான சரியான ஆன்சர் less than 10. இதை நாம MSA ஸ்டடியில் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். வேரியபிள் R&R ஸ்டடியில் percentage of GR&R less than or equal to 10 வரணும், அதுதான் அக்செப்டபுள். 10 to 30 இருந்தால் அது கண்டிஷனலி அக்செப்டபுள். கிரேட்டர் தென் 30 இருந்தால் அது நாட் அக்செப்டபுள். இதுதான் பெர்சன்டேஜ் ஆஃப் GR&Rஓட அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா. இந்த சரியான ஆன்சரை நம்ம ஃப்ரெண்ட்ஸில் 75% பேர் சரியாக சொல்லியிருந்தாங்க. அடுத்து 10/12/2024 அன்னைக்கு கேட்ட கொஸ்டின், வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் LCL, அதாவது லோயர் கண்ட்ரோல் லிமிட் இன் SPC ஸ்டடி. SPC ஸ்டடியில் லோயர் கண்ட்ரோல் லிமிட்டோட ஃபார்முலா என்ன? இதுதான் கொஸ்டின். இதுக்கு கொடுத்துருந்த ஆப்ஷன்ஸ் A2 + X டபுள் பார் இன்ட்டு ஆர் பார், A2 - X டபுள் பார் இன்ட்டு ஆர் பார், X டபுள் பார் - A2 இன்ட்டு ஆர் பார், X டபுள் பார் + A2 இன்ட்டு ஆர் பார். இதில் X டபுள் பார் - A2 ஆர் பார் இதுதான் சரியான ஆன்சர். இதை பற்றியும் நாம் நம்ம சேனலில் SPC ஸ்டடியில் பார்த்துருக்கோம். இந்த ஆன்சரை நம்ம ஃப்ரெண்ட்ஸில் 19% பேர் சரியாக சொல்லியிருந்தாங்க. அடுத்து 11/12/2024 அன்னைக்கு கேட்ட கொஸ்டின், விச் இஸ் 4th D இன் AD மெத்தடாலஜி. AD மெத்தடாலஜியில் 4th D என்ன? இதுதான் கொஸ்டின். இதுக்கு கொடுத்துருந்த ஆப்ஷன்ஸ் கண்டெய்ன்மெண்ட் ஆக்ஷன், ப்ரிவென்டிவ் ஆக்ஷன், கரெக்டிவ் ஆக்ஷன் டெவலப்மெண்ட், ரூட் காஸ் அனாலிசிஸ். இந்த 4 ஆன்சரில் ரூட் காஸ் அனாலிசிஸ் இதுதான் சரியான ஆன்சர். AD ப்ராப்ளம் சால்விங் மெத்தடாலஜியில் ஃபஸ்ட் D வந்து டிஃபைன் டீம், செகண்ட் D வந்து டிஸ்கிரைப் ப்ராப்ளம், தேர்டு வந்து இன்டரிம் கண்டெய்ன்மெண்ட் ஆக்ஷன், ஃபோர்த்து வந்து அனலைஸ் ரூட் காஸ், அதாவது ரூட் காஸ் அனாலிசிஸ், ஃபிஃப்த் D வந்து டிஃபைன் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ், சிக்ஸ்த் D இம்ப்ளிமெண்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ், செவன்த் D வந்து அவாய்ட் ரெக்கரன்ஸ் ஆர் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன், எயித்து D வந்து கன்கிராச்சுலேட் டீம். இதுதான் 8D மெத்தடாலஜி. இதில் 4th D வந்து அனலைஸ் ரூட் காஸ். இந்த ஆன்சரை நம்ம ஃப்ரெண்ட்ஸில் 82% பேர் சரியாக சொல்லியிருந்தாங்க. அடுத்து 12/12/2024 அன்னைக்கு கேட்ட கொஸ்டின், வாட் இஸ் PP இன் SPC ஸ்டடி. SPC ஸ்டடியில் PPனா என்ன? இதுதான் கொஸ்டின். இதுக்கு கொடுத்துருந்த ஆன்சர் ப்ரிலிமினரி ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ரேஷியோ, ப்ரிலிமினரி ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ், ப்ரிலிமினரி ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ரேட், ப்ரிலிமினரி ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ரிப்போர்ட். இதில் ப்ரிலிமினரி ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ரேஷியோ இதுதான் சரியான ஆன்சர். நம்ம SPC ஸ்டடி வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கு. இந்த சரியான ஆன்சரை நம்ம ஃப்ரெண்ட்ஸில் 31% பேர் சரியாக சொல்லியிருந்தாங்க. அடுத்து 13/12/2024 அன்னைக்கு கேட்ட கொஸ்டின், விச் சர்டிஃபிகேஷன் இஸ் காமன் ஃபார் ஆல் இண்டஸ்ட்ரீஸ். எல்லா இண்டஸ்ட்ரியும் பொதுவாக என்ன சர்டிஃபிகேட்டை வாங்கலாம்? இதுதான் கொஸ்டின். இதுக்கு கொடுத்துருந்த ஆப்ஷன்ஸ் IATF 16949, ISO 9001, QS 9000, TS 16949. இதில் ISO 9001 இதுதான் சரியான ஆன்சர். ஏன்னா மற்ற மூணுமே ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான் அந்த சர்டிஃபிகேஷனை வாங்க முடியும். அதாவது QS 9000, TS 16949, IATF 16949 இந்த சர்டிஃபிகேட்டை ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான் வாங்க முடியும், மற்ற இண்டஸ்ட்ரீஸ் வாங்க முடியாது. ஆனால் ISO 9001 சர்டிஃபிகேட்டை ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், ஃபார்மசூட்டிக்கல் அண்ட் ஹெல்த் கேர், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஏரோஸ்பேஸ், சர்வீஸ் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரியான நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வாங்க முடியும். ஸோ ISO 9001 இதுதான் சரியான ஆன்சர். இந்த ஆன்சரை நம்ம ஃப்ரெண்ட்ஸில் 90% பேர் சரியாக சொல்லியிருந்தாங்க. அடுத்து 14/12/2024 அன்னைக்கு கேட்ட கொஸ்டின், வாட் இஸ் CQA. CQAனா என்ன? இதுக்கு கொடுத்துருந்த ஆப்ஷன்ஸ் கிரிட்டிக்கல் குவாலிட்டி ஆடிட், காம்பனண்ட் குவாலிட்டி அக்செப்டன்ஸ், கஸ்டமர் குவாலிட்டி அசூரன்ஸ், கன்ஃபர்மேஷன் ஆஃப் குவாலிட்டி அக்யூரேசி. இந்த 4 ஆப்ஷன்ஸில் கஸ்டமர் குவாலிட்டி அசூரன்ஸ் இதுதான் சரியான ஆன்சர். குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் அப்ளையர் குவாலிட்டி அசூரன்ஸ்,
ரிசீவிங் குவாலிட்டி கண்ட்ரோல், ப்ரொடக்ஷன் குவாலிட்டி கண்ட்ரோல், கஸ்டமர் குவாலிட்டி அசூரன்ஸ். இந்த மாதிரி 4 செக்ஷன்ஸ் இருக்குது. இதில் கஸ்டமர் குவாலிட்டி அசூரன்ஸை சிக்யூஏன்னு ஷார்ட்டாகவும் சொல்லுவாங்க. ஸோ சிக்யூஏனா கஸ்டமர் குவாலிட்டி அசூரன்ஸ். இதுதான் சரியான ஆன்சர். இந்த சரியான ஆன்சரை நம்ம ஃப்ரெண்ட்ஸில் 87% பேர் சரியாக சொல்லியிருந்தாங்க. இந்த இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சீரீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஓட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே என்னோட வாழ்த்துக்கள். நீங்கள் சரியான ஆன்சரை சொல்லியிருந்தாலோ இல்லை வேறு ஆன்சரை சொல்லியிருந்தாலோ நீங்கள் ட்ரை பண்ணதுக்காகவே என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். நீங்களும் இந்த இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சீரீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓட்டிங் மெத்தடில் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஆன்சர் சரியான ஆன்சர் நினைக்கிறீங்களோ அந்த ஆன்சருக்கு மேலே கர்சரை கொண்டு போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஓட் வந்து கவுண்ட் ஆகிரும். வேறு எந்த மெத்தட்லையும் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆன்சரை கமெண்ட்டில் போடுறதோ இல்லை ஆன்சரோட சீரியல் நம்பரை கமெண்ட்டில் போடுறதோ பண்ண வேண்டாம். ஓட்டிங் மெத்தடில் மட்டும் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் தான் அடுத்த வீடியோவை இமீடியட்டாக போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.